இந்தியா தனது தேசிய நில அதிர்வு மண்டலத்தின் புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தை தற்போது வெளியிட்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த இமயமலை வளவும் ஆபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில அதிர்வு மற்றும் நகர்வின் காரணமாக பூமியின் ஒவ்வொரு நிலப்பகுதியும் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பிற்கு ஆண்டுதோறும் சென்டிமீட்டர் கணக்கில் மெல்ல மெல்ல நகரக்கூடும். இது டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் இந்த டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் மிக அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கும்போதுதான் ஆபத்தான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனி கண்டமாக இருந்த இந்தியா இந்த டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் காரணமாகத்தான் மெல்ல மெல்ல நகர்ந்து ஆசிய கண்டத்தில் இணைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்தியா தற்போது வெளியிட்டுள்ள தேசிய நில அதிர்வு மண்டலத்தின் புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தில் இமயமலை வளவு அதிக ஆபத்துள்ள மண்டலம் 6 என்ற கேட்டகரியில் சேர்க்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4ஆம் கேட்டகரியில் இருந்த இந்த பகுதி தற்போது 6ஆம் கேட்டகரி, அதாவது மிகவும் ஆபத்தான கேட்டகரிக்கு மாற்றப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இமயமலை பகுதி மிகவும் ஆக்டிவான டெக்டோனிக் பிளேட்டுகளின் மேல் அமைந்திருக்கிறது. இந்த பிளேட்டுகள் ஆண்டுதோறும் 5 சென்டிமீட்டர் என்ற கணக்கில் தொடர்ந்து வடக்கு நோக்கி யூரேசிய பிளேட்டுகள் நகர்ந்து வருகிறது. இதனால் இமயமலையின் உயரம் மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமயமலை அமைந்துள்ள டெக்டானிக் பிளேட்டுகள் வேகமாக நகரும் பட்சத்தில் அவை பூமியின் மேல் பகுதியில் அழுத்தத்தை ஏற்படுத்தி ஆபத்தான நிலநடுக்கங்களுக்கு வழிவகுக்கும். மேலும் இமயமலையின் உயரம் அதிகமாகும் போது மலை நிலை குலைந்து சரியவும் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் இமயமலையை சுற்றி உள்ள பகுதிகள் அழிவை நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் 61% நிலப்பரப்பு அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.